ஆதாம் பாவம் செய்து நிர்வாணியாக இருக்கிறான். அந்த நிர்வாணத்து பிதா வந்து கேட்குறார், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்கள் வார்த்தையை கேட்கல, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் நான் ஒழித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின் பொழுது அப்போ தோற்றத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார் தேவன். அப்போது அந்த இடத்துல ஆதாம் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணார், அந்த ஆதாமுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அந்த தண்டனையானது வருகிறது. அந்த தண்டனையிலிருந்து அதாவது பாவம் செய்து நம்ம செய்த அந்த பாவத்தை நிமித்தம் நம் தேவனுக்கு முன்பதாக நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம். அன்றைக்கி ஒருத்தர் அப்பானா முற்பிதா ஆதாம் பாவம் செஞ்சு அன்றைக்கி நிர்வாணிகள் ஆனால் இன்றைக்கி பாவம் செய்து மனுக்குலமே தேவனுக்கு முன்பதாக நிர்வாணிகளாய் நின்று கொண்டு இருக்கிறது. இயேசுவை கெத்செமனே தோட்டத்திலிருந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு இரவெல்லாம் பாதாள ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க, அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிலாத்துவினுடைய அரண்மனையில் போயிட்டு அவரை கட்டுணியில் கட்டி வைத்து அடிக்கிறாங்க. 39 அடிகள் அடிக்கிறாங்க. இயேசுவை